பையன் இவ்வளோ பெருசாக இருக்கானே எங்கே போய் பொண்ணு தொலைவ போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஓ, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இது. இது நான் போகிற வழியில் வீசிடுறேன். இது சனபலிக். நான் இந்த வழியில் வரும்போது ஒரு இடம் நோட் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ வந்து நான் இன்ஸ்டாவில் பார்த்தேன். ஸோ அந்த பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து ஒரு பைப் வந்து லைக் வெடிச்சிருச்சு. ஸோ வெடிச்சு தண்ணி அவ்வளோ ஹைட்டுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. எல்லாருக்கும் ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா ஜிம் விலாக் தான். நான் ஜிம்முக்கு போய் 5 நாள் ஆச்சு. ஸோ என் லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் ஜிம்முக்கு போகாமல் இருந்தது கிடையாது. வீடு கொஞ்சம் ஃபங்க்ஷன் அது இது போயிட்டு இருக்கிறதுனால ஸோ ஜிம் வந்து அடியோட ஸ்கிப் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஜிம்முக்கு போகிறேன். ஸோ இது ஒரு விலாக் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அப்படியே போகலாம். தென் எதுக்கப்புறம் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பாடி பில்டர் இல்லை ஒரு ஃபிட்னஸாக இருக்க பர்சன் வந்து கொஞ்சம் பல்காக இருக்க பர்சன் ரோட்டில் போனாலும் சரி இல்லை ஏதாவது ஷாப்புக்கு போனாலும் சரி எல்லாம் அப்படி வாயப்பறம் வந்து பார்க்குறாங்க. ஸோ என்ன ரீசன் எனக்கு தெரியல. நேற்று அதே மாதிரி சம்பவம் நடந்துச்சு. லைக் நிறைய பேருக்கு செக்கு என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்காய் வந்து செக்கில் போட்டு ஆட்டுவாங்க. ஸோ நம்ம தோட்டத்தில் அந்த மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ என்னென்னா நம்ம தோட்டத்தில் இருக்க தேங்காய்லாம் கலெக்ட் பண்ணி மொத்தமாக செக்கில் போய் ஆட்டிட்டு அந்த எண்ணெயை சேல் பண்ணுவாங்க. ஸோ நேற்று எங்கள் அப்பா கூட நான் போயிருந்தேன். ஓகேவா. ஸோ அந்த ஷாப் வந்து நான் சின்ன வயசில் போனது. இடையில சென்னைக்கு அங்கேயும் சுற்றிட்டு இருக்கிறனால ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸாக அந்த ஷாப்புக்கே நான் போகல. ஓகேவா. நேற்று வந்து அந்த ஷாப்புக்குள்ளே கரெக்டாக நானும் அப்பாவும் என்ட்ரி ஆகிறோம். எல்லாம் அப்படியே இப்படி வாயப்பழந்து என்னை பார்க்குறாங்க. எனக்கு ஒரு மாதிரி லைக் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. எனக்கு அன்கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சு. ஏன்னா நம்மளை இப்படி பார்க்குறாங்க அப்படின்னு இதாகிடுச்சு. தென் அந்த செக்கை ஆட்டுறவங்க சொல்கிறாங்க, என்ன ஒரு ஆக்டரா அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொருத்தர் வந்து அந்த ஷாப்போட ஓனர் சொல்கிறாங்க, பையன் இவ்வளோ பெருசாக இருக்கானே எங்கே போய் பொண்ணு தொலைவ போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. எங்கள் அப்பா ஆல்ரெடி அவன் பார்த்துட்டா, அவனுக்கு போய் எங்கே போய் நான் தொலை வருது அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. ஆனால் இது வந்து லைக் ஒரு ஆக்வர்டாக இருக்குது. நம்ம போய் என்ட்ரி ஆகும்போது எல்லோரும் நம்மளுக்கு திரும்பி பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதையே புரிய மாட்டேங்குதுன்னு தெரில. ஸோ அந்த மாதிரிலாம் யாரும் பார்க்காதீங்க. உங்களை மாதிரி தான் நார்மலான பர்சன் தான் அவங்க. அப்படியே ஸ்கிப் பண்ணி விட்ருங்க. ஓகேவா. சரி, ஓகே. ஜஸ்ட் சொல்லணும்னு நினச்சேன். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஜிம் கிளம்ப போகிறோம். ஸோ ஜிம் கிளம்புறதுக்கு முன்னாடி என் பேக்கை ஓப்பன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு பார்ப்போமா. ஸோ என் பேகு ஷூ எல்லாமே பார்த்தீங்கன்னா அதை இங்கே தான் இருக்குது மேலே. ஓகேவா. காரில் வச்சனால என் பேக் வந்து அப்படி குதிக்குது. சரி உள்ளே அப்படி என்ன தான் இருக்குது, எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்கான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கூலிங் கிளாஸ் ஃபுல்லாக இருக்கும். தென் ஒரு வாட்டர் பாட்டில். அப்புறம் வேறு என்ன, இது என்னன்னு தெரியும் பட் அது யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ யூஸ் பண்ணுது. உள்ளே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. 2 இது இருக்குன்னு நினைக்கிறேன். 2 ஐயோ 2 ஸ்ட்ரிப் இருக்குது. ஓ 3 ஸ்ட்ரிப் இருக்குது. பட் இனிமேல் வந்து நான் அதை யூஸ் பண்ணுறதாவே இல்லை. எங்கள் வீட்டில் திட்டாத குறை அடிக்காத குறை தான் இதெல்லாம் யூஸ் பண்ணி. நமக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்கும். நம்ம வந்து ஏதாவது பெருசாக சாதிக்கணும், ஏதாவது பாடி பில்டிங் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் இது இல்லாமலாம் வர முடியாது. ஸோ நமக்கு லைக் இதெல்லாம் யூஸ்லெஸ். இது பாடி பில்டிங்கில் இருக்கவங்களுக்கு இது என்னன்னு தெரியும். பட் இது வந்து நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இப்படி தூக்கி வீச போகிறேன். ஓகே. இது இங்கே வீசினா தோட்டத்தில் வீசும்போது கை கால் ஏறிட்டுருக்கோம். நம்ம போகிற வழியில் அப்படியே ஒரு பள்ளம் இருக்குது, அப்படி வீசிட்டு போயிடலாம். இல்லை இங்கேயே டிஸ்போஸ் பண்ணிடலாமா. See that. உடைய மாட்டேங்குது பாரு, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. See that. ஓ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இது. இது நான் போகிற வழியில் வீசிடுறேன். இது சனபலிக். இப்போ யூஸ் பண்ணதுங்க. ஒரு காலத்தில் இல்லை பேக்கெட்டில் வச்சுட்டு போகும்போது தூக்கி வீசிடலாம். தென் பெருசாக என் பேக்கில் எதுவும் இருக்காது. என்ன இருக்குன்னா என் பர்ஸு, தென் என்னோடய ஏர் ட்ராப், ஆப்பிளோடது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் என் ஷூ என்ன ஒரு கண்டிஷன் இருக்குன்னு நான் காட்டுறேங்க. நானும் பார்க்குறேன் எப்போல்லாம் வீடியோ எடுக்கணும்னு அப்போல்லாம் இந்த காக்கா இங்கேருந்து கத்திட்டு இருக்கு. நான் வீடியோ எடுக்கும்போது மட்டும்தான் இந்த மாதிரி ஷூ பண்ணுது. என் ஷூட கண்டிஷன் பார்த்தீங்களா. நான் என் ஷூ வந்து நேஷ்னல் ஜியோகிராஃபியோடது. ஆக்சுவலி அந்த பிராண்டோட ஷூ நல்லா இருக்குது. ஆக்சுவலாக நான் வாங்கினது இன்னும் வாஷே பண்ணல. இன்னும் புதுசு மாதிரி தான் இருக்குது. நிறைய டைம் யூஸ் பண்ணிட்டேன். சீடட்
தெரியுதா? ஸோ நல்ல பிராண்டடான ஷூ. ஸோ நம்ம ஜிம்முக்கு போகலாம். இப்போ போகிற ஜிம்மு கூட நான் ரெகுலராக ஒரு அட்மிஷன் கூட போடலாம். ஜிம்மு தெரிஞ்சவர் தான். நான் ஜிம் மாறிட்டே இருப்பேன். சென்னையில் கொஞ்ச நாள் போவேன், இந்த ஜிம்மில் கொஞ்ச நாள் போவேன். நல்லா தெரிஞ்சவங்கனால அட்மிஷன் எதுவும் போடல. ஸோ கேட்டால் போடலாம். சரியா? வேறு வழி இல்லைல்ல, போட்டு தானே ஆகணும். ஸோ நம்ம அப்படியே கிளம்பலாமா? போகலாம். ஏய், கல்லை டச் கொண்டு வரும் பார்த்துக்கோ, வாய் மூடிட்டு இருக்கணும். ஓகே. இந்த வழியில வரும்போது ஒரு இடம் நோட் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ வந்து இன்ஸ்டாவில் பார்த்தேன். ஸோ அந்த பிரிட்ஜ் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே வந்து ஒரு பைப் வந்து லைக் வெடிச்சிருச்சு. ஸோ வெடிச்சு தண்ணி அவ்வளோ ஹைட்டுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸோ அந்த வாட்டர் எங்கே போகுதுன்னா டேரெக்டாக திருப்பூர் கனெக்ஷன் தான் போகுது. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ப்ராப்பராக பைப்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர்லாம் செக் பண்ணாமல் கனெக்ட் பண்ணால் இந்த மாதிரி இஷ்யூ தான் வரும். எவ்வளோ வாட்டர் வந்து வேஸ்ட் ஆகுது நீங்களே பாருங்கள் இந்த வீடியோவில். பேக் சைடு ஒரு பெரிய மலை இருக்குல்ல, அது என்ன மலைன்னு தெரியுமா? அதுதான் ஊட்டி குன்னூர். இங்கேருந்து டேரெக்டாக ஒரு 10 கிலோமீட்டர் போனீங்கன்னா அந்த மலையை டச் ஆயிடலாம். ஸோ இங்கேருந்து பக்கம் தான். ஸோ ஆல்மோஸ்ட் நானும் ஜிம் ரீச் ஆகிட்டேன். இன்றைக்கி என்ன ஒர்க் அவுட்னா பைசெப்ஸ் ட்ரைசெப்ஸ் தான் போட போகிறோம். ஸோ இந்த ஜிம் வந்து நான் ஃபஸ்ட் டைம் வரேன். ஸோ தெரிஞ்சவர் தான், அதனால் ஃபீஸ் எதுவும் இல்லை. ஓகே. ஸோ ஜிம் பார்க்க நல்லா தான் இருக்குது. பட் ஓகே, சூப்பராக இருக்குது இந்த ஜிம். நல்லா காம்பேக்ட் சைஸாக எல்லா எக்யூப்மெண்ட் எல்லா ஃபெசிலிட்டியோடு இருக்குது. ஜிம் கரெக்டாக மேட்டுப்பாளையம் ஃபேன் ஃபிட்னஸ். ஸோ அவர் ட்ராயிங் பண்ணது வந்து எனக்கு காட்டினார். ஸோ இது அவரே ட்ராயிங் பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது. ஓகே. ஸோ ஒர்க் அவுட் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிட்டு ஒரு சின்ன போஸ்டிங் மட்டும் பாருங்கள். ரொம்ப ஃபன்னான விஷயம், என் போஸ்டிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ என்ன பிரச்சனைனா லைக் மஸ்குலராக தான் இருக்கேன், ஆனால் ஃபேட்டாக இருக்குது. இது காரணம் வந்து நிறைய ஜங்க் ஐட்டம், கேஎஃப்சி, பர்கர், பிரியாணி, ஐஸ்கிரீம், இது எல்லாமே தான் இது காரணம். இது வந்து நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் எப்போ டயட்டில் ஸ்டாப் பண்ணணும் அப்போ இருந்து எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஓகே, பேக் டு ஃபார்ம் ஆகலாம். ஓகேவா? ஸோ ஓகே காய்ஸ், நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, தேங்க்யூ. இதுக்கப்புறம் எல்லாமே நம்ம வீடு பற்றி விளாக் தான் வரும். கொஞ்சம் ஃபங்க்ஷன்லாம் போயிட்டுருக்கு, அது ரிலேட்டடாக நிறைய விளாக் வரும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ். பை பாய்.